ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈஸி அண்ட் சிம்பிள் கிராஃப்ட். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப்பில் 1.5 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி நான் மார்க்கிங் கொடுத்துருக்கேன். இந்த கோடு போட்டு வச்சுருக்கேன் பால்பாயின் பெண்ணை வச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடு வரைக்கும் தான் நாம் இதில் கட் பண்ணி விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு இவ்வளோ அளவில் தான் கட் பண்ணணும்னு கிடையாது. இது எல்லாமே நான் தோராயமாக தான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். கப்பு ஃபுல்லாகவே சுற்றிலும் கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இதை நாம் ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பீஸில் வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையாக நம்ம மடித்து விடலாம். இந்த பீஸை விட்டுட்டு இந்த பீஸில் மடக்கி விடணும். இதே மாதிரி இந்த பீஸை விட்டுட்டு இதில் மடக்கி விடணும். ஒன்று விட்டு ஒன்று மடக்கி விட்டு சொருகி விடணும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு இப்போ அழகாக இருக்குது. இது பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இப்படி தான் இருக்கும். இதை நான் இந்த பேப்பர் கப்பை கவர் பண்ணுறதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை நான் சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நான் ஹாட் க்ளூ போட்டு தான் நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கவர் பண்ணி நான் ஒட்டிட்டேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நான் சுற்றிலும் லேஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த டிசைன் லேஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன், கோல்டன் கலரில். இதை சுற்றிலும் நம்ம ஒரு லைன் அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுற்றிலும் ஒட்டியாச்சு. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய லேஸையும் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டோன் இருந்ததுனால கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் கீழே வச்சுட்டு கட் பண்ணி விட்டேன். அவ்வளோதாங்க, பார்க்குறதுக்கு இன்னும் அழகாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது உள்ள நம்ம சின்ன ஃப்ளவர்ஸு, புல், செடி இது மாதிரி நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம். மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு, புல் இந்த மாதிரிலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம செட் பண்ணி அழகுபடுத்திக்கலாம். நான் ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பு ஃபுல்லாக நான் ஃப்ளவர்ஸு, புல் இந்த மாதிரி இலைகள் எல்லாமே செட் பண்ணி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு இன்னும் அழகாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம ஹேண்டில் செட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் செட் பண்ணுறதுக்காக நான் கலர் A4 ஷீட் தான் எடுத்திருக்கேன். நான் இது மேலே வச்சு சும்மா தோராயமாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் அளவுகள் எடுத்து கட் பண்ணலை. நமக்கு எந்த அளவுக்கு ஹேண்டில் ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இதில் நம்ம லேஸை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணலாம். இதில் ஃபுல்லாக இந்த லேஸை நான் ஒட்டி விட்டுடுறேன். அவ்வளோதான், நான் லேஸை ஒட்டிட்டேன். நடுவில் இந்த ஜாயிண்ட்டாக இருந்தது, அந்த பேப்பர் மடிப்பில் இருந்தது, அதையும் நான் ஒட்டி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய லேஸை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம இன்னரில் தான் ஒட்டணும். இந்த சைடில் இந்த மாதிரி வச்சு இப்படி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கலாம். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேப்பர் கப்பை வச்சு அழகான ஒரு பூக்கூடை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு, அந்த புல் இதெல்லாமே வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஹேண்டில்லாம் லேஸ் வச்சு பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கை செய்கிறது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். நல்ல மூளைக்கு ஒரு வேலையாகவும் இருக்கும்.
வீடையும் நம்ம அழகுபடுத்தலாம். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க. இதை நீங்கள் வந்து வீட்டில் ஷோகேஸ்லையும் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வேஸ்ட்டாக பேப்பர் கப் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் பாட் ரெடி பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய சேனலுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு ஐடியாவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.